ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கும். என்னுடைய சில கருத்துக்கள் இருக்குது. எனக்கு சில கருத்துக்கள் இருக்குது இந்த ஒரு விஷயத்தை பற்றி. அதை பற்றி உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான பாயிண்ட் ஆஃப்ல பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இது சரி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு சில எதிராகவும் இருப்பாங்க. எனக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் அப்படின்றது எனக்கு பிடிக்கல. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வார் நிறுத்துகிற மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வார் நிறுத்தக்கூடாது, அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் பைத்தியத்தனம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த ஒரு நியாயம் தெரில. உங்களுக்கு வார்னா என்னன்னு தெரியுமா? வார் மூலியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு தெரியுமா? வார் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்கும்னு தெரியுமா? போர்னால எத்தனை பேர் பாதிப்படைப்பாங்க? ஈவன் ஒரு நாட்டே பார்த்தீங்கன்னா பாதிப்படையும். ஸோ நம்ம நாடும் பாதிப்படையும், அவங்க நாடும் பாதிப்படையும். அண்ட் இது வீடியோ போடுறதுக்கான காரணமே சில தற்கொலையான வசங்களுக்காக தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கிட்டத்தட்ட 80 தீவிரவாதிகள் இருக்காங்க. ஸோ அவங்க இந்தியாவில் நிறைய பொதுமக்களை கொண்டுட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அப்பாவி மக்கள் இறந்து போயிட்டாங்க. ஸோ இஸ்லாமிக் கான்செப்டை வச்சு சில தீவிரவாதிங்க அதை நம்ம கான்செப்டை வச்சு ஹிந்துஸை கொள்கிற மாதிரி நியூஸ் பார்த்தோம். பட் நிறைய இஸ்லாமிக் பீப்புள்ஸுமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நார்மல் இஸ்லாமிக் பீப்புள்ஸுமே ஹிந்துஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது தீவிரவாதிகளுக்கு அகேன்ஸ்டாக இருந்திருக்காங்க. ஆனால் சில விதமான பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இஸ்லாமிக்கரையே பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் நபர்களே பார்த்தீங்கன்னா தீவிரவாதி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கெட்டவங்க மாரி ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் நடுவிலே பார்த்தீங்கன்னா தப்பான விஷயத்தை உண்டு பண்ணுறாங்க. இந்த ஹிந்து முஸ்லீம்களுக்குள்ள இது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை அட்டாக் பண்ணும்போது எனக்கு இந்த அட்டாக்ன்றதே பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளை மட்டும் அட்டாக் பண்ணாமல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் தீவிரவாதிகள் மட்டும்தான் அதில் பாதிப்படைவாங்களா என்ன? அந்த அட்டாக்னால நம்ம இன்ஸ்டாவில் நிறைய வீடியோ பார்க்குறோம். அந்த அட்டாக்னால நிறைய பொதுமக்களும் நம்ம பாகிஸ்தானில் இருக்க பொதுமக்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே நிறைய வீடு அழிக்கப்பட்டிருக்கு. குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இறந்துருக்காங்க. ஸோ இதுவே இந்த போரே தப்பு அப்படின்றது என்னோடய கான்செப்ட். ஸோ வேறு மாதிரி அவங்கள பிடிச்சிருக்கலாமோ அங்கே இருந்து. ஏன்னா நீங்கள் ஒரு குற்றவாளியை கொல்லணுன்றதுக்காக ஒரு 80 குற்றவாளி இருக்காங்கன்னா அந்த 80 குற்றவாளி கொல்லணுன்றதுக்காக நீங்கள் ஒரு அப்பாவை கொன்னாலும் அது குற்றம் தான். அண்ட் அதுவுமே தீவிரவாதி தான். அதாவது தீவிரவாதிகள் அப்பாவி மக்களை கொண்டுட்ருக்காங்க. ஸோ அதே தப்பை கவர்மெண்ட் பண்ணுறது சரியா? இவங்க அட்டாக் பண்ணுறதுனால, இவங்க அட்டாக்னால பாகிஸ்தானுக்கு சில பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்போ இவங்களுக்கும் தீவிரவாதிக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? தீவிரவாதி மட்டும் இறந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் சில அப்பாவி மக்கள் இறக்குறாங்க. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு யூடியூப் சேனலும், பெரிய யூடியூப் சேனலாம் பேசவே மாட்டானுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கானுங்க. அவனுங்களாம் சத்தியமாக பாகிஸ்தானில் இருக்க பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி பேசவே கிடையாது. சில நியூஸ் சேனல்ஸில் அப்படி உருட்டுறானுங்க. அவன் அங்கே எந்த மக்களுமே பாதிக்கப்படவே இல்லை, பொதுமக்கள் ஒருத்தவங்க கூட பாதிக்கப்படவே இல்லை அப்படின்னு உருட்டுறானுங்க. பட் நமக்கு தெரியும், நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம், இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுருக்கு. ஸோ பொதுமக்களும் பாதிக்கப்படைகிறாங்க. ஸோ அதாவது பாகிஸ்தானில் இருக்க மக்களும் பாதிக்கப்பட்டாலும் தப்பு தான், நம்ம இந்தியாவில் இருக்க மக்களும் பாதிக்கப்பட்டாலும் தப்பு தான். எல்லா மக்களுமே உயிர் தாங்க. இதில் ஹிந்துஸாக இருந்தானே, முஸ்லீம்ஸாக இருந்தானே எல்லாருமே உயிர் தானே. நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வார் வேணும் அப்படின்ற மாதிரியும் பாகிஸ்தான் மக்களை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தாட்டா, அவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் வலிகள் இருக்குது, அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்குது, குழந்தைங்க இருக்குது. நம்மள மாதிரி அவங்கன்னா ஏலியன்ஸ் தாட்டா. பாதிக்கப்பட்ட மக்கள் வீடியோ இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அது கீழே சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அவனுங்களாம் யார்? அவனுங்களாம் ஹாப்பி தீபாவளின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஜெய ஸ்ரீராம்ன்றானுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழில் மீம்ஸ் போடுறானுங்க, வடக்கன்ஸ் அடிக்கிறானுங்க. வடக்கன்ஸ் மட்டும் கிடையாது, தமிழ்லையும் அதுமாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஒரு குழந்தை அடிப்பட்ட அழுது பேசிகிட்டு இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஜெய ஸ்ரீராம், இந்திய பாரத மக்கள் ஜெயின்றானுங்க, ஹாப்பி தீபாவளின்றானுங்க. ஏன்னா இதெல்லாம் மனசாட்சி இல்லையா? உங்களெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? உங்களை மாதிரி ஆட்கள் தான் உண்மையான தீவிரவாதிகள். தீவிரவாதிக்கு இறக்க குணமே இருக்காது. எல்லா உயிர்களையும் கொல்லக்கூடிய நம்ம இந்த தீவிரவாதிகளே பார்த்தீங்கன்னா ஹிந்துஸை மட்டுமே கொல்ல, ஹிந்துஸுக்கு ஹெல்ப் பண்ணால் சில முஸ்லீம் நபர்களுமே கொண்டிருக்கானுங்க. தீவிரவாதின்றவனுக்கு உண்மையிலேயே மதமும் கிடையாது, அவனுக்கு மனித நேயமும் கிடையாது. அதே தப்பா நீங்களும் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்களும் உண்மையான தீவிரவாதி. இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா செம கடுப்பாகுது. என்னோட எதிரியாக இருந்தாலும், என்னோட பரம்பரை எதிரியாக இருந்தாலும் அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்ற பட்சத்தில் ஒருத்தர் கண்ணீர் வடித்தானா அவன் தான் உண்மையான மனுஷன். அவன் எனக்கு அவன் எவ்வளோ கஷ்டம் பண்ணியிருந்தாலும் அவன் ஒரு பரம்பரை எதிரியாகவே இருக்கட்டும், அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு கண்ணீர் வடிக்கப்படுவான் இல்லையா, அவன் தான் மனுஷன். ஆனால் இவனுங்க என்னடான்னா தீவிரவாதிங்க பண்ண தப்புக்காக பாகிஸ்தான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாகிஸ்தான் மக்கள் இதாக ஆகும்போது இவனும் சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறானுங்க. உங்களுக்கும் தீவிரவாதி மக்களுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்குது? அவனுங்க இந்தியன்ஸ் பீப்புளை பார்த்தீங்கன்னா எதிரி மாதிரி பார்த்து இந்தியன்ஸோட அப்பாவி மக்களை தீவிரவாதிங்க கொள்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் அப்பாவி மக்கள் நீங்கள் கொள்றீங்கன்னா உங்களுக்கும் தீவிரவாதிக்கும் என்னடா வித்தியாசம் இருக்குது? ஸோ நானும் வருத்தம் பண்ணிடுறேங்க. தீவிரவாதினால பார்த்தீங்கன்னா இறந்து போன நபர்களுக்காக. இப்போ நான் ஃபஸ்ட்டு நியூஸ் கேள்விப்படும் போதே உண்மையாக கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு டூரிஸ்ட் போய் அங்கே அப்பாவி மக்கள் இறந்து படுதுன்றது உண்மையாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்.
தீவிரவாதிங்க அப்பாவி மக்களை கொள்கிறாங்க. பட் அதுக்காக நம்மளும் அப்பாவி பாகிஸ்தான் மக்களை கொள்வது நியாயம் கிடையாதுங்க. அப்புறம் வீடியோஸ்லாம் பார்க்குற நிறைய வீகன் வரும்போது அல்லான்னு கத்திட்டு அவங்க ஓடிட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு எப்படி நம்ம கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான். நம்ம நாட்டுக்காரங்களுக்கு மட்டுமே சத ரத்தலாம் இல்லை, அவங்க நாட்டுக்காரங்களுக்கும் இருக்குது. அண்டு தீவிரவாதிகின்றவங்க வேறு, பொதுமக்கள் வேறு. ஒரு குழந்தை என்னங்க பண்ணும்? ஒரு குழந்தை என்ன இந்தியன்காரங்களுக்குள்ளன்னு நினைக்கும்? அதுக்கு என்னங்க தெரியும்? அது வலியோடு இறந்து போகுது. அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ஜெய ஸ்ரீராம்னு கமெண்ட் பண்ணுறானுங்கல்ல. இந்த ஜெய ஸ்ரீராமனோட அர்த்தத்தோட மகிமை இவனுக்கு தெரியுமான்னு தெரியல. இதோட வேல்யூ என்னென்னு இன்னும் தெரியுமா தெரியல. ஆக்சுவலி நான் ராமரை வச்சு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ராமாயணத்தில் இலங்கையில் வார் நடந்தப்போ பெரிய பெரிய அஸ்திரங்களை பெரிய பெரிய வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்போ லக்ஷ்மணன் பிரம்மாஸ்திரம் எடுத்தப்போ ஸ்ரீராமர் சொன்னார், பிரம்மாஸ்திரத்தை இங்கே யூஸ் பண்ணாத, நம்ம எதிரி ராவணன் தான், ராவணன் பீட் பண்ணிட்டு நம்ம சீதையை கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ நீ பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ணாத, நீ பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ண அப்படின்னா இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பினால் இலங்கையில் இருக்க பொதுமக்கள், நம்மளை எதிர்க்காத பொதுமக்கள் இருப்பாங்க, அப்பாவி மக்கள்ஸ் இருப்பாங்க, அவங்க ஹியூமன்ஸோ ராட்சஸோ யாராவது இருப்பாங்க, கண்டிப்பாக பொதுமக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பாதிப்படையக்கூடாது, அதனால் நீ பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பார் ராமர். லக்ஷ்மணன் அதை கேட்டு தான் வாரில் நிறைய இடங்களில் பிரம்மாஸ்திரங்களை யூஸ் பண்ணவே இல்லை. அந்த பிரம்மாஸ்திரன்றதை அவர் எங்கே டச் பண்ணுவார் அப்படின்னா, அந்த இந்திரஜித் நடக்கிற பேட்டில் அந்த டைமில் டச் பண்ணுவார். அண்ட் இந்திரஜித்தான பிரம்மாஸ்திரம் யூஸ் பண்ணி 67 கோடி வானரங்களை கொண்டிருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய பிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா வானரங்கள் மட்டுமா இருந்திருப்பாங்க. அங்கே அவங்களுடைய படைகளான ராட்சச படைகளும் இல்லை மற்ற கேரக்டர்ஸ் ராவணன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லை இலங்கையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்களா என்ன? கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டில் அவங்க சைடில் இருக்க பீப்புளுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ராமர் அவர் அந்த சைடாக இருந்தாலும், ராவனுக்கு எதிராக இருந்தாலும், அவங்க பக்கம் இருக்க பொதுமக்கள், இலங்கையில் இருக்க பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அவர் பேட்டில் பண்ணுவார், வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவார். பட் இந்திரஜித் அவங்க வின் பண்ணணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பவர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பொதுமக்களுமே அந்த வெப்பன்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இதனால தான் அவர் ஹீரோ, இவங்க வில்லன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தீவிரவாதிகள் பொதுமக்களை கொண்டாங்கன்னா அதே தப்பை நம்ம பண்ணோன்னா நம்மளும் அந்த இடத்துல டெரரிஸ்ட் ஆகிடுறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் இந்த ஹிந்து முஸ்லீம்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹிந்துவிசம்லேயும் சரி தப்பானவங்க இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க. இஸ்லாமிக்லேயும் சரி நல்லவங்க இருக்காங்க, தப்பானவங்க இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நல்லவன் கெட்டவன்றது பரவி தான் இருக்காங்க. இதுக்கு தனி மதமே கிடையாது. நல்லவன் கெட்டவன்றது அது அவனுடைய உள்ளந்தான், அவனுடைய குணம்தான் அதுக்கு பொருந்து. ஈவன் ஒரே கருப்பையில் பிறக்கக்கூடிய அண்ணன் தம்பிங்களை கூட இல்லை வேறு ஏதோ உயிர்களுக்கு கூட கண்டிப்பாக நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. ஈவன் அதுக்கு மேலே உங்களுடைய உடல், உங்களுடைய மனசாட்சியிலேயே உங்களுடைய உடல்லையே 2 உள்ளம் இருக்கும். நல்ல உள்ளம் ஒன்று, கெட்ட உள்ளம் ஒன்று. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்லவனாகவும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மாதிரி கெட்டவனாகவும் மாறக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்குள்ளேயே நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் பீப்புள்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட்டாக எல்லாருமே டெரரிஸ்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக தப்பான விஷயம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனாக இருக்கட்டும், மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், ஆதிசக்தியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மனித நேயத்தில் தான் இருப்பாங்களே தவிர மனித அற்ற தேசத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வாரே இருக்கக்கூடாது, இந்த வார் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் கம்ப்ளீட்டாக அந்த வார்ன்ற ஒரு கான்செப்டே இருக்கக்கூடாது, அது முடியணுன்றதை நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். எந்த ஒரு உயிருக்கும் எந்த சேதமும் ஏற்படக்கூடாது. 2 நாளுமே அமைதியாக எல்லோரும் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ தயவுசெய்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வார் வேணும்னு நினைக்காதீங்க. அண்ட் அப்பாவி மக்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்க. ஸோ தயவுசெய்து யாருமே பார்த்தீங்கன்னா வாருக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த ஒரு ஆரம்ப புள்ளி, இந்த வாரோட ஆரம்ப புள்ளி பார்த்தீங்கன்னா மேபி உலக போருக்கு ஆரம்ப புள்ளியாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் தயவுசெய்து பார்த்தீங்கன்னா வாருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. நம்மளை ஒருத்தர் அடிச்சிட்டான்றத பார்த்தீங்கன்னா நம்ம அடித்தவனை தான் திருப்பி அடிக்கணுமே தவிர ஒட்டுமொத்தமாக அந்த ஊருக்காரனுக்கே அகன்ஸ்டாக இருக்கிறது, ஊருக்காரனே திருப்பி அடிக்கிறதுன்றது ஒரு தப்பான விஷயம். ஸோ உங்களை ஒருத்தர் அடிச்சிட்டானா நீங்கள் அவனை மட்டும் தான் அடிக்கணும். அவங்க குடும்பத்தாரையோ இல்லை அவங்க ஊர் மக்கள் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல அவனோடைய பெரிய குற்றவாளியாக நீங்கள் ஆகிட்டுருங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியன், நோ வார். யாரும் பாதிக்கப்படக்கூடாது. பாகிஸ்தானில் இருக்க மக்கள் தான், அவங்களும் மனுஷங்க தான். ஸோ அவங்களையும் மதிக்க கற்றுக்கோங்க. யாருமே பாதிக்கப்படக்கூடாது. இந்தியன்ஸ் பீப்புளாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும், யாருக்கும் இது ஆகக்கூடாது இந்த வார்னால். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். அண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ போட்டதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமே அந்த கமெண்ட் செக்ஷன் தான். இன்ஸ்டாகிராமில் வந்தக்கூடிய கமெண்ட் செக்ஷன் தான் அவ்வளோ தற்குறித்தனமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகிடுச்சு. அதனால தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் நீங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ பார்த்து இருக்கும்போது ரொம்ப நன்றி. சரி, இதே மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லாத ஒரு வீடியோவில், நல்ல வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.